அனைவருக்கும் வணக்கம். மரம் சொல்லும் வாழ்க்கை பாடம். அரசே, வணங்குகிறேன். தங்களை காண புத்த ஜென் துறை வந்திருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி. அழைத்து வாருங்கள். சரி மன்னா. துறவியும் சரியான தருணத்திலே தான் வந்திருக்கிறார். வரட்டும். மங்களம் உண்டாகட்டும். பேரரசின் புகழ் திக்கட்டும் பரவட்டும். வணக்கம் துறவியாரே. புனிதத்தின் மகத்தான சிந்தனைகளை பூலோகம் முழுவதும் பரப்பி வரும் புத்த துறவியே, எமது அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அரசே, அதைவிட நான் மிகவும் ஆனந்தம் அடைகிறேன். தங்களை நேரில் பார்த்தது நான் பெற்ற பாக்கியம். அவசரமாக அழைத்திருக்கிறீர்கள். ஏதாவது முக்கியமான காரணமா? காரணம் உண்டு. இதோ இந்த சிம்மாசனம் எனது மூதாதையர் காலத்தில் முப்பாட்டன் செய்தது. இன்னும் உறுதியாக இருந்தாலும் அதை மகாராணிக்கு கொடுத்து விட்டு அதன் அருகிலேயே இதைவிட மிகவும் சிறப்பாக கோமேதகம், வைரம், மரகதம், பவளம் என நவரத்னங்களை பதித்து ஒரு அழகான அரியாசனத்தை தாங்கள் தான் அமைத்து தர வேண்டும். அரசே, அரியாசனத்தை அழகாக அமைத்தாலும் அதற்கு அடித்தளமாக நல்ல விளைந்த வைரம் பாய்ந்த உறுதியான தடிமனான அடிமர வேண்டும். அத்தகைய மரங்கள் எங்கு கிடைக்கும் என்றுதான் யோசனை. அகில உலகமெல்லாம் சுற்றி வரும் ஞானியே, தாங்கள் அறியாததா? அதனால்தான் இந்த மாபெரும் பொறுப்பை தங்களிடம் ஒப்படைக்கிறேன். அரசே, அதுக்கு பல காடு மலைகள் கடந்து செல்ல வேண்டும். இருந்தாலும் அரசே, இதை உங்களுடைய அன்பு கட்டளையாக ஏற்று இந்த உலகத்திலே எந்த மன்னரும் பார்த்திராத நமது சாம்ராஜ்யமே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு அரிய அரியாசனத்தை மிகுந்த கலைநயத்துடன் உங்களுக்கு என்னுடைய பரிசாக அன்பளிக்கிறேன். இது உறுதி. விடைபெறுகிறேன். அம்மா, அப்பப்பா, குருநாதா, இந்த காடு மேடெல்லாம் மறைந்து கால் வலிக்கிறது. நீங்க வேற மன்னருக்கு வாக்கு கொடுத்து விட்டீர்கள். சூரிய பகவான் சுட்டெரிக்கிறான். சீடா, புலம்பாமல் வா. அதோ நான் தேடி வந்த மரம். 30 ஆண்டுகளுக்கு முன்பே இதை வெட்டி என்னுடைய குருநாதருக்கு பல்லக்கு செய்யலாம் என்று எண்ணி இருந்தேன். அதற்குள் என்னுடைய குருநாதர் மறைந்து விட்டார். இப்போது மகாராஜாவிற்கு சிம்மாசனமாக மாறப்போகிறது. கொடுத்து வைத்த மரம். கல் தேக்கியே, குருவே, வணங்குகிறேன். என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள். குருநாதா, என்ன மரம் பேசுகிறது? சீடா, அதுவும் உயிர்தானே? நம்மை போன்று எல்லா உணர்வுகளும் அதற்கும் உண்டு. கல் தேக்கியே, நீயும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து வயதாகிவிட்டாய். இன்னும் 5-6 ஆண்டுகள் தான் உன் ஆயுளும் நீடிக்கும். அதற்கு முன் உன்னால் எனக்கு ஒரு காரியமாக வேண்டும். சுவாமிஜி, சுற்றி வளைக்காமல் நேரடியாக சொல்லுங்கள். நீ மடிந்து கரையான் அரித்து இட்டு போய் வீணாக மண்ணோடு மண்ணாக கலக்கும் முன் உன்னை வெட்டி மன்னருக்கு சிம்மாசனமாக மாட்டப் போகிறேன். திகைக்காதே. நீ அவ்வாறு சிம்மாசனமாக மாறிவிட்டால் அரண்மனையில் காலகாலமாய் பெருமையோடு வாழலாம். குருநாதா, 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாலும் எந்த ஒரு உயிரினமும் இயற்கையாய் மடிவதைத்தானே விரும்பும். நானும் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாலும் ஏதோ 10 ஆண்டுகளைப் போலத்தான் உணர்கிறேன். எனக்கும் சில கடமைகள் உண்டு. அதற்காக ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள். கடந்த அக்னி வெயிலில் என் இலையெல்லாம் உதிர்ந்து காய்ந்து பட்ட மரமாய் நாடி நரம்பெல்லாம் அருந்து போயிருக்கிறேன். இப்போது என்னை பார்க்க எனக்கே வெறுப்பாக இருக்கிறது. 3 மாதம் கழித்து வந்தால் சற்று உயிர்ப்பித்திருப்பேன்.
அப்போது என்னை வெட்டி உங்களுடைய விருப்பப்படியே மன்னருக்கு சிம்மாசனம் செய்து கொடுங்கள். கல் தேக்கியே, உன்னுடைய இறுதி ஆசையை சொல்லிவிட்டாய். வெட்டப்படும் ஒரு உயிரின் இறுதி ஆசையை நிறைவேற்றுவதுதானே மனித தர்மம், அதுவும் அரண்மனையின் சட்டமும் கூட. உனக்கு 3 மாசம் அவகாசம் தருகிறேன். நன்றி குருதேவா. குருநாதா, 3 மாதத்திற்கு முன்பு வந்தபோது கடுமையான வெப்பமாக இருந்ததே, இப்போது கடும் குளிர் அடிக்கிறது. என்னுடைய கைகால்கள் எல்லாம் விரைத்து போன மாதிரி ஆகிவிட்டது. சீடா, ஒழுங்காக மூச்சு பயிற்சி செய், தியானம் பண்ணு என்று சொன்னால் கேட்கிறாயா? என்னை இவை ஏமாற்றுகிறாய். உன்னை விட வயதான நான் எவ்வளவு திடகாத்திரமாக நடந்து வருகிறேன். சீடா, அது அன்று நாம் பார்த்த கல் தேக்கியா? உச்சி முதல் வேறு வரை பனிமூடி நிற்கிறது. காட்டு கல் தேக்கியே, என்ன இது கோலம்? நீ முன்பு விட இப்போது மிகவும் மோசமாகி விட்டாய். இவ்வாறு உன்னுடைய மேலை முழுவதும் பனி மூடி நின்றால் இன்னும் சில நாட்களில் வேகமாக கருகி செத்து விடுவாய். உன்னுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் முன்பே உன்னை வெட்டினால் ஏதோ ஓரளவாவது நினைத்தபடி ஒரு அழகிய சிம்மாசனம் செய்ய முடியும். என்ன, வெட்டட்டுமா? சுவாமிஜி, என் மூச்செல்லாம் 3/4 பாகம் முடங்கி மரத்து போய் நிற்கிறேன். இப்போது என்னை வெட்டினால் நிச்சயம் நீங்கள் நினைப்பது போல ஒரு வலுவான சிம்மாசனம் கிடைப்பது கஷ்டம். எனக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள். இந்த பனிகாலம் முடிந்து வசந்த காலம் துவங்கும் போது இன்னும் சற்று உயிர்ப்பித்து விடுவேன். அப்போது என்னை வெட்டினால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். கல் தேக்கி, உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப 3 மாதம் அவகாசம் கொடுக்கிறேன். அதன் பிறகு உன்னுடைய சம்மதத்தோடு வெட்டி மகாராஜாவிற்கு திடகாத்திரமான ஒரு சிம்மாசனம் செய்ய போகிறேன். வரட்டுமா? நன்றி குருதேவா. கால்கள்லாம் வலிக்கிறது. எத்தனை தடவைதான் இந்த காடுகளிலும் மேடுகளிலும் அலைந்து திரிவது. குருநாதா, அந்த மரம் உங்களை ஏமாற்றுகிறது. இந்த தடவை அது எது சொன்னாலும் ஏற்க வேண்டாம். அது சம்மதம் தருகிறதோ இல்லையோ, வெட்டி மன்னருக்கு சிம்மாசனம் செய்து நல்ல பேரை வாங்குங்கள். மிகுந்த வெகுமதியாவது கிடைக்கும். சீடா, வாயை மூடுகிறாயா? நம்ம கல் தேக்கியா? இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது. மேனி முழுவதும் பச்சை பசையில் என்று இளம் தளிர்கள். காட்டு கல் தேக்கியே, இது என்ன வேஷம்? பச்சை கம்பளத்தை உடல் முழுவதும் போர்த்தியமாறு மிகவும் அழகாய் இருக்கிறாய். என் கண்ணை பட்டுவிடும் போல இருக்கிறதே. இப்போது உன்னை வெட்ட என் கைகள் கூசுகிறது. இருந்தாலும் நான் மன்னருக்கு கொடுத்த வாக்குப்படி உன்னை வெட்டி சிம்மாசனம் செய்தே தீர வேண்டும். என்ன, வெட்டட்டுமா? சுவாமிஜி, இப்போதுதான் துளிர்கள் விட்டுள்ளது. துளிர்த்து வரும் உயிரை கொள்வது மகா பாவம். அந்த பாவம் உங்களோடு நில்லாமல் மன்னரையும் சார்ந்துவிடும். துளிர்கள் இலைகளாக மாறட்டும். அதனிடையே சிறு சிறு மொட்டுகளும் அரும்ப துவங்கியுள்ளன. அந்த மொட்டுகளும் மலர்ந்து மலர்களாக விரியட்டும். இலைகளும் வளர்ந்து பறந்து விரிந்து குளுமையான நிழல் தரும். மலர்கள் காய்த்து கனியாகி பழுத்து தொங்கும். என் வேரின் அடிப்பகுதிகளில் குருத்துகளும் முளைக்க துவங்கியுள்ளன. நீங்கள் என்னை வெட்டினாலும் என்னுடைய குருத்துகள் தழைத்து மரங்களாகி என் சந்ததியினர் இங்கேதான் வாழ்வார்கள். அப்போதுதானே என்னுடைய பிறவி பயணம் நிறைவேறும். மேலும் சில கடமைகள் இருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? ஒவ்வொரு ஆண்டும் இறை தேடியும் நிழல் தேடியும் பறவைகளும் விலங்குகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் என்னை அண்டி வருவார்கள். என் வேர்மடியின் நிழலில் அமர்ந்து இளைப்பாரி எனது கனிகளை சுவைத்து மகிழ்ந்து திளைப்பார்கள். அந்த சமயம் அவர்கள் ஆவலோடு என்னை தேடி வரும்போது நான் வெட்டப்பட்டு இந்த இடமே காலியாக இருந்தால் மிகவும் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள். அதனால் அவர்களிடம் இந்த ஆண்டு வர வேண்டாம், நான் இருக்க மாட்டேன், என்னை விட்டு மன்னருக்கு சிம்மாசனமாக மாற்றப் போகிறார்கள் என்று சொல்லிவிடுகிறேன். சுவாமிஜி,
அதற்காக தயவு செய்து எனக்கு ஒரு 3 மாதம் அவகாசம் கொடுங்கள். இந்த பருவம் முடிந்து என் இலைகளெல்லாம் உதிர்ந்து நிற்பேன். மீண்டும் நான் உறைபனிக்குள் சென்று பட்டமரமாய் மாறுவதற்கு முன்பே என்னை வெட்டி மன்னருடைய விருப்பப்படி சிம்மாசனம் செய்து கொள்ளுங்கள். கல் தேக்கியே, நிறைய அவகாசங்கள் கேட்டுவிட்டாய். இதுதான் நான் உனக்கு தரும் கடைசி 3 மாத அவகாசங்கள். நன்றி குருதேவா. அப்பப்பப்பப்பப்பப்பா. ஆ, உடம்பெல்லாம் எரிகிறது. இந்த கதிரவன் கடும் வெப்பத்தை உமிழ்கிறான். ஆ, அனல் காற்று வீசுகிறதே. குருநாதா, அந்த மரம் நம்மை ஒரு வருடமாக அலைகழிக்க வைத்து விட்டது. சும்மா விட மாட்டேன். இப்பொழுது நீங்கள் வெட்டாவிட்டாலும் நானே ஆள் வைத்து வெட்டப் போகிறேன். சீடா, அமைதியாக வா. காட்டு கல் தேக்கியே, என்ன பழையபடி மாறிவிட்டாய்? மறுபடியும் உன்னை இந்த நிலைமையில் பார்க்கும்போது பாவமாக இருக்கிறது. சுவாமிஜி, இனியும் என் மீது இரக்கம் காட்ட வேண்டாம். தாராளமாக என்னை வெட்டி உங்களுடைய விருப்பப்படி சிம்மாசனம் செய்து கொள்ளுங்கள். தாங்கள் என்னை முதன்முறையாக வெட்ட வந்த வரைக்கும் நான் எவ்வித கவலையுமின்றி இயற்கையின் போக்கில் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தேன். நீங்கள் வெட்ட வந்த பிறகுதான் நான் என்னை பற்றி உணர்ந்தேன். நான் யார்? நான் எதற்காக பிறந்தேன்? என்னால் மற்றவர்களுக்கு என்ன பயன்? இந்த உலகில் நான் பிறந்ததற்கான காரணம், கடவுள் எந்த ஒரு உயிரையும் சாதாரணமாக படைக்க மாட்டாரே என்பதையெல்லாம் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து உணர்ந்து ரசித்து ரசித்து வாழ்ந்தேன். இயற்கை எப்போதுமே விதைகளை ஜீரணிக்க அனுமதிப்பது இல்லை. காய்ந்த விதைகள் மீண்டும் மீண்டும் உயிர் தெழுந்து வருகிறதே, எப்படி அதிசயம் அல்லவா? வாழ்க்கை பாடத்தை முழுவதும் நன்கு உணர்ந்த என்னை வெட்டி மன்னருக்கு சிம்மாசனம் செய்து கொடுக்க முழு மனதோடு சம்மதிக்கிறேன். இல்லை கல் தேக்கி, உன்னை நான் வெட்ட மாட்டேன். உன்னிடமிருந்து பொறுமை, நிதானம், தனிமை, அர்ப்பணிப்பு, சகிப்புத்தன்மை, பிறர் பயன் என நிறைய கற்றுக்கொண்டேன். நாம பிறந்த பயன் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்த சாராதவர்களுக்கும் எவ்வாறு நம்மையே கஷ்டப்படுத்தி பயன் தருகிறோம் என்பதை உன் மூலம் பாடமாக கற்றுக்கொண்டேன். கல் தேக்கியே, இப்போது நான் குரு இல்லை, நீதான் என்னுடைய மானசீக குரு. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரிடமிருந்தும் நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்பதை உணர்த்தி விட்டாய். இனிமேல் நான் உன்னை வெட்ட மாட்டேன். எந்த ஒரு உயிரையும் அழிக்கவும் மாட்டேன். இது உன் மீது ஆணை. நன்றி குருதேவா. அனைவருக்கும் வணக்கம். நன்றி.